வாங்க நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கிளாஸ் வெதுப்பான தண்ணியை காய வச்சு ஊற்றிக்கோங்க. அதுலேயே ஈஸ்ட் ஒரு ஸ்பூன், சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, தட்டு போட்டு மூடி. அப்புறமே ஓப்பன் பண்ணி 1.5 கப் மைதா மாவு போட்டுக்கலாங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 1.5 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஈஸ்ட் வேணான்னா பேக்கிங் பவுடரும் இட்லி சோடா உப்பும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் 1 கப் போட்டுக்கலாங்க. பேக்கிங் பவுடரும் இட்லி சோடா உப்பும் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போது 1.5 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டிட்டேங்க. இப்போ தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணி அதில் போட்டு எடுத்தால் நான் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் குழம்பு வச்சுருக்குங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.